ஆல் இண்டியா ரேடியோ. நீலகிரி பாராளுமன்ற தொகுதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும், கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவினாசி, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் 6,83,021 ஆண் வாக்காளர்கள், 7,35,797 பெண் வாக்காளர்கள், 97 மூன்றாம் பாலினத்தவர் மொத்தம் 14,18,914 வாக்காளர்கள் உள்ளனர். 2019 மக்களவைத் தேர்தலில் திமுகவை சேர்ந்த ராசா அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை விட 2,05,823 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். உதகை, குன்னூர் தொகுதிகளில் தேயிலை விவசாயம் மற்றும் மலை காய்கறி சாகுபடி முக்கிய தொழிலாக உள்ளது. சுமார் 60,000 சிறு குறு விவசாயிகள் தேயிலை சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தனியார் தேயிலை தோட்டங்களும், நூற்றுக்கணக்கான தேயிலை தொழிற்சாலைகளும், 18 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளும் உள்ளன. இதை தவிர 3 அரசு தேயிலை தோட்ட கழகங்கள் உள்ளன. 7,000 ஹெக்டேர் பரப்பளவில் மலை காய்கறி விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இதை தவிர சுற்றுலா சார்ந்த தொழிலான சாக்லேட் தயாரிப்பு, ஊட்டி வர்க்கி தயாரிப்பு, சுற்றுலா வாகன சேவை உள்ளிட்ட தொழில்கள் இங்கு அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன. இந்த தொகுதிகளில் அதிக அளவில் வாழ்ந்து வரும் மக்கள் பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்க வேண்டும். விடுமுறை நாட்களில் சுற்றுலா வாகனங்கள் அதிக அளவில் வருவதால் போதிய பார்க்கிங் வசதி ஏற்படுத்துதல், சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துதல், தொழில் நிறுவனங்களை அமைத்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை இங்குள்ள மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் ஒரு மலை மாவட்டம். இந்த மலை மாவட்டம் வந்துட்டு நமக்கு சமவெளி பகுதி மேட்டுப்பாளையத்துலையும், இந்த சைடு கர்நாடகா பகுதியிலேருந்து கக்கநாளாலிருந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர், ரெண்டு சைட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் மேலே ஏறி வரக்குள்ள மலைப்பாதைகளை வந்துட்டு இப்போ சமீப காலமாக தேசிய நெடுஞ்சாலை துறை சார்பாக நல்ல விரிவாக்கம் பண்ணி சாலை வசதி நல்லா பண்ணியிருக்காங்க. ஊட்டி வந்துட்டு ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு வருஷந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வராங்க. அவங்க வரக்கூடிய வாகனங்களும் அதே மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய வாகனங்களும் அந்த சமயத்தில் ஏப்ரல், மே போன்ற சீசன் சமயத்தில் வாகனங்களை பார்க்கிங் பண்ணுறதுக்கோ அதை நிறுத்துறதுக்கு உண்டான போதிய வசதிகள் இல்லை. ஒரு சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணணும். அதே மாதிரி சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் காய்கறி மண்டி இருக்குது. இந்த காய்கறி மண்டியை வந்துட்டு ஆரம்ப காலத்தில் இந்த ஆத்துப்பாலம் என்று சொல்கிற இடத்துல வச்சு காய்கறிகளை வந்துட்டு மற்ற சமவெளி பகுதிகள், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை அன்னூர் ரோட்டில் கொண்டு போயிருக்காங்க. அதையும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டை வந்துட்டு இப்போ வந்துட்டு போதிய வசதி இல்லாமல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு மெயின் ரோட்டில் மேட்டுப்பாளையம் டு அந்த உள்ள இருக்கக்கூடிய முக்கிய சாலையில் தான் காய்கறிகளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி மார்க்கெட்டை அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான இடத்தை உருவாக்கி அதுக்குன்னு ஒரு காய்கறி மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கக்கூடியவர்களும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளாக மக்களுக்காக செஞ்சு கொடுக்கணுன்றது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. என் பேர் ஹர்ஷிதா. நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணுன்னாலும், இல்லை வேறு ஏதாவது காலேஜஸ் அவைலபிலிட்டி வேணும்னாலும் கீழே வெளியில் வேறு டிஸ்ட்ரிக்ட் போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போய் படிக்கிறதுனால எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக ஆகுது. வீட்டில் பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய போர்ஷன் எஜுகேஷனுக்கே போகிறதுனால எங்களால் வேறு எந்த இதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு இங்கே லோக்கல்லையே நிறையா கோர்சஸும் நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு வந்து சுற்றுலா பயணிகள் சுற்றிட்டு இங்கேருந்து போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்களாக இருந்தாலும் சரி மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிடுவாங்க. இதில் வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க, மற்றபடி வேலை வாய்ப்புக்காக போகிறாங்க. அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது அவங்க குறிப்பிட்ட இடத்துல டைமில் அவங்க போக முடியாது. அந்த மேட்டுப்பாளையம் பிரிட்ஜில் மாட்டுறாங்க. ஸோ பல அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணி நம்ம ட்ரெயினை விட்டுறோம். கரெக்டாக ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூ பண்ண முடியறதில்ல. ஒரு ஹாஸ்பிட்டல் வசதிக்கு போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவும் முடியறதில்ல. அதனால் மேட்டுப்பாளையத்தில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிரிட்ஜ் போட்டால் மட்டும்தான் மக்களுக்கு வந்துட்டு தீர்வு காண முடியும். வரக்கூடிய எலெக்ஷனில் வரவங்கெல்லாம் சொல்கிறதோடு சரி, இதை வரக்கூடிய எலெக்ஷனில் இதை கண்டிப்பாக ஒரு முன்னெடுத்து இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டியிலேருந்து போகிற சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்கள் யாராக இருந்தாலும் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு பிரிட்ஜ் போடணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
என் பேர் ராஜாங்க. நீலகிரி மாவட்டத்தில் வந்து பிரதானமாக தேயிலை தொழிலும் சுற்றுலா காய்கறி மலை காய்கறி விவசாயம் தான் இருந்தது. பெரிய வகையில் தொழிற்சாலைகளோ இல்லை பெரிய அளவில் வேலைவாய்ப்பு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இங்கே இல்லை. நீலகிரி வந்து இப்படி வேலைவாய்ப்பு இல்லாதனால படித்த இளைஞர்களும் இந்த வெளியே கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கு இடம்பெயர்றாங்க. எனவே இங்கே வந்து முக்கியமான தொழிற்சாலைகளும் ஆலைகளும் ஏற்படுத்தினா வேலைவாய்ப்புக்கு சிறந்ததாக இருக்கும். என் பேர் வந்து பாலகுலா ராமன். இந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து இப்போ கடந்த 30 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதில் முதல்ல வந்து எங்களுக்கு பிரதானமாக இந்த தேயிலைக்கு விலை கிடைக்காம 20 ஆண்டுகளாக நாங்கள் வந்து சிறு தேயிலை விவசாயிகள் போராட்டிருக்கோம். ஆனால் இதுவரையும் நாங்கள் கேட்கக்கூடிய உற்பத்தி செலவுடன் கூடிய ஒரு நியாயமான விலை இதுவரை கிடைக்கல. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட இதுவரை கிடைக்கல. அதே போல் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த உதகை மாநகரத்திலும் இந்த நீலகிரி மாவட்டத்திலும் சுற்றுலா தலங்கள் இன்னும் மேம்படுத்த வேண்டும். ஏனென்றால் இங்கே பார்க்கிங் வசதி அதிகமாக இல்லை. ரோப்கார் போன்ற இந்த வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஐடி பார்க் இருந்தேன்னா இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குன்னு கேட்டுக்கிறோம். அதேமாதிரி நிறைய பிரச்சனை இங்கே ஓடிட்டுருக்கு. இந்த வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இது செஞ்சு தரேன்னு சொல்லி பண்ணேன்னா நல்லா இருக்குன்னு மூலம் கேட்டுக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் விவசாயத்தையும் தொழில் வளத்தையும் சரிவிகிதத்தில் கொண்ட மாவட்டமாக அமைந்துள்ளது. திருப்பூரில் முக்கிய தொழிலாக பின்னலாடை உற்பத்தி, பாத்திர உற்பத்தி மற்றும் விவசாயம் அமைந்துள்ளது. ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டித் தரும் டாலர் நகரமாகவும் திருப்பூர் விளங்கி வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப உள்நாட்டு பனியன் உற்பத்தியும் 30,000 கோடி ரூபாய் என்ற அளவில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. பின்னலாடைத்துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் இங்கு தங்கி பணியாற்றி வருகின்றனர். மேலும் மணுப்பரப்பாளையம் பகுதியில் பாத்திர உற்பத்தி மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கி வருகிறது. இங்கிருந்து தமிழகம், கேரளா, ஆந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பாத்திரங்கள் உற்பத்தி செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அதேபோல பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை தொகுதிகளில் விவசாயம் அதிக அளவில் நடைபெற்று வரும் பகுதியாகவும் விளங்கி வருகிறது. திருப்பூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு என்ற 2 சட்டமன்ற தொகுதிகள், திருப்பூர் மாவட்டத்திலும் பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் என்ற 4 சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. மொத்த மக்களவை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,86,475 பேர், பெண் வாக்காளர்கள் 8,11,718 பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் 250 என மொத்தம் 15,98,443 வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலில் 6 வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் 6 வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் என மொத்தம் 12 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் திமுக கூட்டணி கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கே சுப்பராயன் போட்டியிட்டு 5,825 வாக்குகள் பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட MS ஆனந்தன் 4,15,357 வாக்குகள் பெற்றார். இதில் அதிமுக வேட்பாளர் MS ஆனந்தத்தை விட 93,368 வாக்குகள் அதிகம் பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் வெற்றி பெற்றார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் பேசுகிறேன். நான் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் முதல் முறை வாக்காளர் ஆவேன். வாக்களிப்பது 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் கடமை என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்துள்ளேன். ஆனால் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நான் முதன்முறையாக வாக்களிப்பது மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்துடனும் இருக்கிறேன். திருப்பூரில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளது. குறிப்பாக திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் ஒரே ஒரு உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் மட்டுமே இருக்கிறது. அதற்கு மாற்றாக பல பாலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கை. நான் வாக்களிக்க இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அதனை நிவர்த்தி செய்வார் என நம்புகிறேன். அதேபோல் பின்னலாடை உற்பத்திக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பூரின் தொழில்துறையை பாதுகாக்கக்கூடிய வகையில் நான் முதல் முறை வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வேறு சலுகைகளை பெற்றுத்தருவார் எனவும் நம்புகிறேன். முதல் முறையாக வாக்களிக்கும் நான் யாருக்கு எந்த சின்னத்திற்கு வாக்களிக்கிறேன் என்பதை பார்க்கக்கூடிய வசதி செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. முதல் முறையாக வாக்களிக்கும் நான் ஆர்வத்துடன் இருக்கிறேன். வணக்கம், நான் பாபு பேசுகிறேன், அவினாசி சாலைங்க. நாங்கள் ஒரு விவசாயி சார்ந்த தொழில்களை செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர் வளர்ச்சி மிக்க ஒரு தொழில் நகரம் ஆகிட்டு வர்றதால அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் அந்த நதிநீர்கள் மாசடைஞ்சிட்ருக்கு. இந்த நொய்யலாறு உள்ளிட்ட ஆறுகள்லாம் மாசடைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த நீர் வளம் தொடர்பான விஷயங்களுக்கு எந்த வேட்பாளர் எந்த கட்சி முன்னுரிமை தருதோ
நான் ஒரு விவசாயிங்கிற முறையில் அந்த கட்சிக்கு அந்த வேட்பாளருக்கு எனது ஆதரவு தெரிவிப்பேன். ஸோ இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையான இந்த நீர் வளத்தை காப்பாற்றுறது நம்மளோட முக்கியமான கடமை. ஸோ அந்த கடமைக்கு யார் உறுதி தராங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறது என்னோட கடமை. வணக்கம், நான் திருப்பூர் லட்சுமி நகர்லேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் லிபின். நாங்கள் ஒரு பனியன் கம்பெனியில் எம்ப்ளாயாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலமாக இங்கே தண்ணி தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக திருப்பூரை வளர்ச்சி பாதைக்கு யார் கொண்டு போவாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட வாக்கை செலுத்தலான்னு இருக்கிறேன். வணக்கம், எனது பெயர் பிரேம்நாத். நான் திருப்பூர் பகுதியில் ராயபுரத்தில் வசித்து வருகிறேன். இங்கு தொழிலாளர்கள் அதிகமாக வேலைபெறுப்பதால் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்தவும், மேலும் இங்கு குடியிருப்பு வசதிகளை மேல்படுத்தவும் எந்த கட்சி அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு எனது வாக்கை செலுத்துவேன். வணக்கம், என் பேர் ரமேஷ்குமார். நான் திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் குடியிருந்து வருகிறேன். இங்கே இருக்கிற தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனியன் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ வரைக்கும் திருப்பூரில் போக்குவரத்து நெரிசல் என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் ஏதாவது ஒரு திட்டங்களை செயல்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகள், அவங்களுக்கான குடியிருப்பு, இந்த மாதிரி திட்டங்களை கொஞ்சம் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப காலமாக தொழிலாளர்களுக்கான வீடு வேணும், குடியிருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. ஸோ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் திருப்பூரை கட்டமைப்பை மேம்படுத்துகிற மாதிரி சில திட்டங்கள் யார் கொண்டு வராங்களோ, இல்லை யார் அறிவிக்கிறாங்களோ, இல்லை அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு என்னோட வாக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி 2024 ஓர் கண்ணோட்டம்.